ஹாய் மம்மி, பாபி கிச்சனில் என்ன சமையல்? ஹாய் வா சொல்கிறேன். இது ஒரு சூப்பரான வெனஸ்டே தான். தீபாவளி முடிஞ்சு, தீபாவளி மறுநாளும் முடிஞ்சு, எல்லோரும் ரொம்ப டயர்டாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறோம். வாங்க எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போம். உங்கள் வீட்டில் எல்லோரும் சமையல் சாப்பிட்டு முடிஞ்சிருப்பீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சுட சுட சோறு, அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான எம்மியான வெளமீன் குழம்பு. வெளமீன் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய 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 வெலை மீன் இது. நல்ல தலை, அப்புறம் சின்ன வால் இருக்குமே இந்த இடத்துல, எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்னதாக ஒரு குழம்பு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஈத்தொல்லை தாங்க முடியலப்பா, அதான் கொசு தொல்லை மாதிரி. அப்புறம் வெலை மீனை நல்லா பொரிச்சு வச்சுருக்கேன். தவா ஃப்ரை, நம்ம வாங்கின தவாவில் நல்லா பெரிய பெரிய துண்டு, பார்த்தாலே தெரியும் என்ன நல்ல துண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது மணத்தக்காளி கீரை 2 கட்டு, என்ன மணத்தக்காளி கீரை 2 கட்டு, அதை பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஊறுகாய் இருக்குது, தயிர் இருக்குது. மணத்தக்காளி கீரை காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக்அப் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஒரு கிட்டு மணத்தக்காளி கீரை இத்தனை வருஷத்தில் நான் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன் பழகில். அதுவும் ஒரு சின்ன கெட்டு 120 ரூபான்னு. இது 250 ரூபா கீரை மக்களே. எப்படியோ சின்ன சின்னதாக தான் சாப்பிட முடியும், இருந்தாலும் ஆசைக்கு வாங்கி வச்சு செய்யணும். ஸோ நல்லா சூப்பராக இருக்கா சீ ஃபுட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது தூத்துக்குடி ஃபேமஸான மக்ரோன். இது யார் நம்மளுக்கு தந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை. அதுக்கப்புறம் பௌதம், ரொம்ப தேங்க்ஸ். உன்னோட இது இன்னும் 1 வாரம் கூட இருக்குமா என்னன்னு, இது காலியாக போகுது. காலியாகல, ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் காலியாகிட்டு இது இன்னொரு பாக்ஸ் உடச்சி போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்காக ஆசாசியாக ஒவ்வொருத்தராக நம்ம ஊருக்கு கிளம்பும் போது ஒவ்வொரு பார்சலாக தருவாங்கள்ல, அதில் பார்சல் தான் பக்கடா, அதுக்கப்புறம் இது கருவாடு, இது எல்லாமே. ஸோ பௌதம் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் இன்றைக்கி பாபி கிச்சனில் சூப்பரான எம்மியான சாப்பாடு. சாப்பிடலாமா?